யோபின் புஸ்தகத்தில் நாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு அருமையான உதாரணம் இருக்கிறது. வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். எல்லாம் சத்தமாக வச்சிங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு அப்படியே வந்தது. கவனிங்க. இப்போ வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, எல்லாம் சத்தமாக வச்சிங்க, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்து இருப்பார்கள். பாவம் செய்தான்னு இவனுக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை பிசாசு எப்படி வேலை செய்கிறான் பாருங்க. ஒருவேளை தேவன் என்ன செய்யிருப்பாங்க, தூசித்திருப்பாங்க. அவன் தூசிக்கு இவன் கேட்டதும் இல்லை, ஒன்றும் செய்ததும் இல்லை. ஆனால் மனதில் அருமையான பிரமைகள் என்ன செய்கிறது, ஓடுகிறது. இவர் பயந்தது மாத்திரமில்லை, 10 பிள்ளைகளையும் அது உருட்டி எடுக்காரு பாருங்க. 365 நாளும் பலி, ரத்தம் சிந்துறது. எல்லாரும் யோசிக்காங்க, என்ன பலி, என்ன ஜபம்னு. அவ்வளவும் பயம். ஜபம் ப்ளஸ் பயம் ஈக்குவல் டு 0.